ஓவன், இன்ஸ்டாபாட், ஏர் ஃப்ரையர் முதலாம் ஆப்ரேட் பண்ண தெரியும். பேக்கிங் ஓவன் பக்கமே போனதில்லை. எல்லார் வீட்லேயுமே 90% அமெரிக்கன் வீட்டில் வந்து பேக்கிங் ஓவன் இருக்கும். இந்த வீட்டு நாங்கள் வாங்குறப்பயே ஆல்மோஸ்ட் ஃபர்னிஷ்டாக தான் வாங்கினோம். அதில் வந்து 2 ஓவன் இருந்து 2 மைக்ரோ ஓவன் இருக்குது. அப்பர் ஓவன், லோயர் ஓவன் சொல்லிட்டு பேக்கிங் ஓவன் இருக்குது. நான் அந்த பக்கமே போனதில்லை. இன்றைக்கி நிறைய இது வந்து ஆலு கோபி மசாலா பண்ண பார்க்கலாம்னு சொல்லிட்டு என் டாக்டர் தான் எனக்கு எப்படி பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அது உருளைக்கிழங்கு அப்படியே நல்லா கழுவி வெட்டிட்டு கோபியையும் நல்லா தனித்தனியாக எடுத்து வெட்டி நல்லா வெந்நீரில் போட்டு எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் ட்ரேயில் வந்து ஒரு பேட்ச்மேன் பேப்பர் போட்டு நல்லா ஆயில், மிளகு பொடி, கொஞ்சம் தனி மிளகா பொடி தடவி ஒரு 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் ஏர் ஃப்ரையரில் கொஞ்சம் தான் பண்ண முடியும், இல்லை நிறைய பண்ணலாம். அதே போல் ஒரு சட்டியில் வந்து நம்ம வந்து மசாலா ஐட்டத்துக்கு என்னென்ன தாளிப்போமோ அதே போல் தாளித்து ஆனியன், தக்காளி எல்லாமே போட்டுட்டு கரம் மசாலா பொடி, தனி மிளகா பொடி, கொத்தமல்லி பொடி, ஆஞ்சூர் பொடி, அப்புறம் எல்லா பொடியுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுத்து இந்த வேக வச்ச ரோஸ்ட் பண்ணதையும் எடுத்து போட்டு ஆலு கோபி மசால் ரெடி ஆயிடுச்சு.